ஓகே ஃபைன். இன்றைக்கி கொல்கத்தாவில் ஒரு லேடி டாக்டரை ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க. அவங்களோட ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணு பிஜி படிக்கிற பொண்ணு படிக்கிற பொண்ணை ரேப் பண்ணி கொன்னாச்சு. யார் குற்றம் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இன்றைக்கி நமக்கு என்ன தேவை? அஸ் அ காமன் சிட்டிசன் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம், நீ என்ன எதிர்பார்க்கணும், இந்த கவர்மெண்ட்டை என்ன பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம். எல்லா இடத்துலையும் போராட்டம் நடக்குது, ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? குற்றவாளி கண்டுபிடிச்சாச்சு, கோர்ட் அவனுக்கு தண்டனை கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் இந்த போராட்டம் ஏன் இன்னும் லைவாக இருக்குது? ஏன் மக்கள் இன்னும் அஜிடேட்டடாக இருக்காங்க? ஏன் கோவமாக இருக்காங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த இந்த மாதிரி ரேப் இன்சிடெண்ட்டில் குற்றவாளிக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுத்ததா நமக்கு தெரியல. ஈவன் நிர்பயா கேஸே உங்களுக்கு தெரியும், குற்றவாளிக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுக்கப்பட்டுச்சுன்னு. இன்றைக்கி நாங்கள் என்ன கேட்குறோம்? இதே இன்சிடெண்ட் லைவாக இருக்கும்போது அந்த குற்றவாளியை ஹேங் பண்ணுங்கள், அவனோட பாடி பார்ட்ஸை வெட்டி ரோட்டில் வீசுங்க. ஓகேவா? எங்கேயோ இந்த சமூகத்தில் ஒன்றா நம்ம கூட சுற்றிக்கிட்டு இருக்கான்ல, இந்த மாதிரி எண்ணங்களோட, இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்ஸோடு இருக்கான்ல, இந்த மாதிரி பண்ணிடலாமான்னு ஒரு எண்ணம் வரும்ல, அவனுக்கு கொலை நடுங்கணும். இங்கே இருக்கிற பெண்களுக்கு தாங்கள் சேஃபாக தான் இருப்போம், அந்த கவர்மெண்ட் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இங்கே எந்த ஒரு எக்ஸ்டென்ட்லேயும் போகும், நம்மளோட சேஃப்டி தான் அந்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியங்கிறத திரும்ப ஆணித்தனமாக ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகேவா? இன்றைக்கி எல்லாருக்கும் பயம் இருக்குது. வெளியே வர ஒவ்வொரு பொண்ணுக்கும், அந்த பொண்ணோட வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கும் ஒரு பயம் இருக்குது. நம்ம பொண்ணு திரும்ப வீட்டுக்கு வர லேட்டாச்சுன்னா ஒரு பயம் வருதுல்ல, அந்த மாதிரி ஒரு பயமே யாருக்கும் இருக்கக்கூடாது. ஸோ இது நடக்கணும்னா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? இந்த கவர்மெண்ட் கிளியர் கட், ஓகே, வித்தவுட் எனி டவுட்ஸ் ஹீ இஸ் அ ரேபிஸ்ட்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு உச்சக்கட்ட தண்டனை கொடுக்கறதுல என்ன உங்களுக்கு அச்சம்? இந்த ஹியூமன் ரைட்ஸ்லாம் தூக்கி சாணியில் முக்கிய எங்கேயாவது தூக்கி போட்டுருங்க. அவனுங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்க? ஹியூமன் ரைட்ஸ் யாருக்கு? ஹியூமனாக இருக்கிறவனுக்கு தான் ஹியூமன் ரைட்ஸ். இவனுங்கெல்லாம் ஹியூமனே கிடையாது. ஓகேவா? இவனுங்கெல்லாம் மிருகம்னு கூட சொல்ல முடியாது. இவனுங்கெல்லாம் கொல்லப்பட வேண்டியவர்கள். ஓகேவா? இவனுங்கெல்லாம் இந்த சொசைட்டிலேருந்து எலிமினேட் பண்ண வேண்டியவங்க. ஓகேவா? இவங்க எந்த ஒரு ரீசனுக்கும் வாழ்ந்து ஒன்றும் கிழிக்க போகிறதில்ல. ஓகேவா? இந்த கவர்மெண்ட் இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, உச்சக்கட்டமான ஒரு தண்டனை, ஹேங் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு தீர்வாக இருக்காது. அதுக்கும் மேலே அவனை வெயிலில் கட்டி போடுங்க, சாப்பாடு கொடுக்காம அவன் வெயிலில் காஞ்சி சாவட்டும், அவனோட அந்த பாடியை அங்கேயே ஹேங் ஆகட்டும். இந்த மாதிரி ஒரு சிவியரான ஒரு மூமெண்ட் இருக்கணும் அந்த கவர்மெண்ட்லேருந்து. அப்படி இருந்தால் தான் இன்ஹியூமன் பனிஷ்மெண்ட் ஃபார் இன்ஹியூமன் பிஹேவியர். அவ்வளோதான். கவர்மெண்ட் ஒரு இன்ஹியூமன் ஆக்டிவிட்டிக்கு கவர்மெண்ட்டும் அதே டைப்பில் ரியாக்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரி விஷயம் நான் 150 கோடி இருக்கிற மக்கள் இங்கே ஒரு சட்டம் போட்டாலாம் ஒரு மக்களுக்கு போய் அவன் மைண்டில் ஏறுறதுக்கெலாம் ரொம்ப லேட்டாகும். அதுவும் குற்றம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கணும், மைண்ட்லலாம் ஏறாது. இந்த மாதிரி ஒரு தண்டனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் அவன் மைண்டில் தோணாது. தோணுனாலும் இதுதான் அவன் கண்ணு முன்னாடி நிற்கும். நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குற ஆஸ் அ டேக்ஸ் பேயர்ஸ், ஆஸ் அ சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி, நாங்கள் என்ன கேட்குறோம்னா, எங்களை சேஃபாக வச்சுக்கோங்க. எங்களோட பெண் குழந்தைகளை, எங்களோட அக்கா, எங்களோட அம்மா, எங்களோட தங்கச்சியை சேஃபாக இந்த நாட்டில் இருக்க வழிவகை பண்ணுங்கள்.